கரூர்ல விஜய் மேற்கொண்ட பரப்புரையில 38 பேர் பலியாயிட்ட சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக்கி இருக்கு. உண்மையிலேயே இந்த குடும்பம் எல்லாருமே ஒரு மீளா துயரத்துல இருக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தினருக்கும் முதலில் நமது ஆழ்ந்த இரங்கல். ஆனா இப்படிப்பட்ட துயர சம்பவம் நிகழ்வதற்கு ஒரு கூட்டம் விஜய் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கூட்டம் அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னதான் நம்ம எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு டிபேட் பண்ணாலும் இந்த போன 38 உயிர்கள் மீண்டும் வருமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா ஒவ்வொரு முறையும் என்ன நடக்குதுன்னா, உயிர் போனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பொறுப்பும் அக்கறையும் வருது. அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிழையை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு நம்ம பார்வையில பார்க்க முடிகிறது. ஏன்னா அந்த இடத்துல 600 700 பேர் தான் கூட முடியும் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க. ஆனா அப்படி 600 700 பேர் கூடக்கூடிய இடத்துல எப்படி 5000 6000 பேர் கூடுனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதையும் தாண்டி பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. அந்த இடத்துல கரண்ட் சரியா போகல, குழிகள் பறிக்கப்பட்டிருந்தது, இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்காம எப்படி ஒரு அனுமதி கொடுத்தாங்க? ஏன்னா மக்கள் அவ்வளவு கூடுறாங்க. விஜயை பார்த்தாலே இது முதல் முறை கிடையாது விஜய் பரப்புரைக்கு போறது. மக்கள் அவரை பார்த்தா வெகுண்டு எழுந்து எழுச்சியா வர்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஒருவேளை இந்த விபத்து நிகழ வேண்டும் என்பதே ஒரு சில பேரோட நோக்கமா அப்படின்னு நமக்கு எண்ணற்ற கேள்விகள் எழுது.